எஸ், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான எடிட்டோரியல் கிளாஸ் பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ வாய்ஸ் மட்டும் கிளியராக இருக்கான்னு மட்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாய்ஸ் மட்டும் கிளியராக இருக்கான்னு சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நேற்றுலேருந்து நம்ம பேங்கிங்க்கான எடிட்டோரியல் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஹிந்து ஆர்டிக்கலில் வந்து எடிட்டோரியலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான ஆர்டிக்கலில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, டிஸ்குவேட் இன் நார்த் ஈஸ்ட். இதுதான் இன்னைக்கான டாபிக்கே. டிஸ்குவேட் இன் நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல பார்டர் இஷ்யூ வந்திருக்கு. அந்த பார்டர் இஷ்யூ பற்றி தான் ஃபுல்லாக இன்னைக்கு ஆர்டிகல்ஸ்ல கொடுத்துருக்கான். பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ் ஷுட் பி ரிசால்வ் குவிக்லி. ஸோ அந்த பவுண்டரி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த பவுண்டரி இஷ்யூஸை சீக்கிரமாக குயிக்காக எவ்வளோ சீக்கிரமாக எராடிகேட் பண்ண முடியுமோ சீக்கிரமாக கிளியர் பண்ணணும்னு சொல்லி தான் இன்னைக்கான ஆர்டிகல்ஸில் கொடுத்துருக்கான். அது ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, நவம்பர் 22 அந்த டேட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, 5 வில்லேஜஸ் கூடால அசாம் ஸ்டேட்ல ஃபாரஸ்ட் கார்டும் மேகாலயாவுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிளாஷால வந்த இஷ்யூ தான் இது. நான் உங்களுக்கு கிளியரா ஒரு மேப்ல காட்டுறேன். அந்த மேப் பார்த்துட்டு உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த ஸ்லைட் வரலாம். சரியா? ஸோ இதுதான் நம்ம அசாம் ஸ்டேட்டோட மேப். இப்படிதான் இருக்கும் அசாம். சரியா? இந்த அசாம் ஸ்டேட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படின்னா எதுவுமே பிடிக்காம, இந்த பார்டர்ஸ் எதுவுமே பிடிக்காம இருந்தப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, NFEA அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தனி கேட்டகரியாவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? யூ பீப்புள் குட் ஹவ் ஸ்டடிட் ஹிஸ்டரி அண்ட் ஆல், ரைட்? இன் ஹிஸ்டரி யூ பீப்புள் ஹவ் ஸ்டடிட் அபவுட் அசாம் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். வங்க பிரிவினை சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? அசாமா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் சொல்றது வந்து எப்போ அப்படின்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த NFA வந்ததுக்கு அப்புறம் இந்த அசாம் வந்து தனி ஸ்டேட்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த அசாம்ல இருந்து தான் இந்த மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் விட்டுருங்க. சிக்கிம் வந்து நேற்று கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான் 1975 May 16 தான் என்ன டிக்ளேர் பண்ணாங்க, இதை வந்து ஒரு ஸ்டேட்டா, இண்டிவிஜுவல் ஸ்டேட்டாவே டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இது அசோசியேட்டிவ் ஸ்டேட்டா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இஷ்யூல என்ன பார்க்க போறோம்னா, அசாம் இருக்கு. இந்த அசாம் பக்கத்துல இந்த பார்டர் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, மேகாலயாஸ், they have some over the border issues here which has been given here, and this is the dispute between the Assam and Meghalaya. Now it has become as a 5 different status like that: Meghalaya, Tripura, Mizoram, Manipur, and Nagaland, and Arunachal Pradesh. These 6 comes under a different state in now India, but before, in early stage, Assam is considered as a single state. As I said before, in British India, if you called as a தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து எப்படி சொல்லுவோம்னா, சென்னை மாநிலம், சென்னை மாகாணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த சென்னை மாகாணத்துக்கு கீழே தான் என்ன இருந்துச்சு, ஆந்திர பிரதேஷ் இருந்துச்சு, கேரளா இருந்துச்சு, நம்மளோட தமிழ்நாடு இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்தது தான் சென்னை மாகாணம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்ல அசாமோட சுற்றி இருக்கக்கூடிய மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம், இது எல்லாத்தையும் என்ன சொன்னாங்கன்னா NFEAன்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க, ஸ்டேட் எல்லாத்தையும் டிவைட் பண்ணாங்க. ஸ்டேட்ஸ் எல்லாமே டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டேட்ஸ் எல்லாம் டிவைட் ஆனதுக்கப்புறம் அசாம் தனியா, மேகாலயா தனியா, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் எல்லாமே செப்பரேட்டா வந்து ஸ்பிளிட் ஆச்சு. ஸோ ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ கரண்ட் இஷ்யூ என்னன்னா, இந்த அசாமுக்கும் இந்த மேகாலயாவுக்கும் ஒரு ஃபாரஸ்ட் ஹில் பக்கத்துல நம்ம இந்த இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா இதை வச்சு கூட ஒரு தெலுங்கு படம் கூட ஒன்று வந்தது பாருங்க, ஐ திங்க் ஸோ, அல்லு அர்ஜுன் படம். அந்த மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ஓரியன்டா இஷ்யூ வச்சு இல்லையா, அது மாதிரி இங்க அசாமுக்கும் மேகாலயாவுக்கும் பார்டர் இஷ்யூவால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அசாமுக்கும் மேகாலயாவுக்கும் அந்த இஷ்யூ தான். ஸோ இந்த 2 கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, இது என்னோட ஸ்டேட்டு, ஸோ இது வந்து என்னோட பார்டர், இது வந்து என்னோட பார்டர்னு சொல்லி அந்த இஷ்யூ வந்து நார்த் ஈஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு பேங்கிங்கை பொறுத்தளவு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த NFAனா என்னன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த அசாம் வந்து எப்படி ஸ்டேட்டா டிவைட் ஆச்சுன்றதை கேட்கலாம். ஸோ இது நாகாலாண்டு. இந்த நாகாலாண்டுக்கான ஸ்பெஷல் ஆர்டிக்கல் ஒன்று இருக்குப்பா, ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்கு. அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா, 371A இஸ் ஃபார் ஸ்பெஷல் ஆர்டிக்கல் ஃபார் நாகாலாந்து. எப்படி நம்ம ஹவ் வி ஆர் காலிங் அப்பான் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ஆர்டிகல் 370 படி வி ஹேவ் அ செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் பை. அதே மாதிரி நாகாலாந்துக்கும் ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்கு, 371A. இந்த நாகாலாந்துல தான் வந்து 370A படி இங்க ஒரு செப்பரேட் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் மேப்பை. இந்த மேப்பை பார்த்துக்கோங்க. இந்த மேப்பை வச்சு தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த இஷ்யூ தான்
இங்க அசாம் இருக்கு இல்லையா, இந்த அசாமுக்கும் இந்த மேகாலயாவுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூவை பத்தி தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பவுண்டரிஸ் ஆன மேகாலயாவுக்கும் இந்த அசாமுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூல தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு இப்போ ரீசன்ட் டேஸ்ல. சரியா? ஸோ அந்த ஸ்டேட் எப்பப்போ டிவைட் ஆச்சுங்கிறத நான் கிளியரா சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ அசாம் வந்து எப்போ கிளியரா, அசாம் வந்து எப்போ தனி ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணாங்கன்னா 1950 ஜான் 26ல அசாம் வந்து ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பட் அசாம்ல இருக்கக்கூடிய நாகாலாந்து, மணிப்பூரா, மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேஷ், மிசோரம் எல்லாமே இதில் தான் இருந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆல் திங்ஸ் ஹவ் பீன் கிவன் அண்டர் ஒன்லி தி அசாம் ஸ்டேட்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அசாம்ல இருந்து நாகாலாந்து ஹஸ் பீன் செப்பரேட்டட் இன் 1963 December 1. ஆஃப்டர் தட் மணிப்பூரா, மேகாலயா, திரிபுரா ஹஸ் பீன் செப்பரேட்டட் இன் த இயர் ஆஃப் 1972 Jan 21. After that, Arunachala Pradesh has been separated from Mizoram. Arunachala Pradesh and Mizoram has been separated from the same state of Assam at the year of 1987 Feb 20. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க, அந்த அசாம்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மைய பகுதியை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாமே டிவைட் ஆச்சு. சரியா? ஸோ பேப்பர்ஸ்ல நமக்கு என்ன ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த அட்டானமஸ் ரீஜியனா இருந்துச்சு. அசாம் இஸ் அன் அட்டானமஸ் ரீஜியன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் சொன்ன மாதிரி அசாம் அஸ் அன் அட்டானமஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் 1917ல இருந்தது. ஏன் அப்படின்னா அது ஃபுல் பிளட்ஜ்டு ஸ்டேஜ் ஆஃப், அது வந்து ஆக்சுவலா இட் இஸ் அன் அட்டானமஸ் ரீஜியன், தன்னாட்சி பெற்ற ஒரு மாநிலமா இருந்துச்சு அசாம் 1970 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, ஃபுல் பிளட்ஜ்டா அது எப்போ ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணாங்கன்னா, as I said earlier 1972க்கு அப்புறம் தான் அதை வந்து ஃபுல் பிளட்ஜ்டு ஸ்டேட்டா கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மார்ச்ல அசாம் மேகாலயா ரிசர்வ் ஆச்சு. அந்த பவுண்டரி டிஸ்பியூட் வந்து இட் ஹாஸ் பீன் ஓவர் அண்ட் ஓவர். இப்போ மட்டும் இல்ல, ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேட் டிவைட் ஆனதுல இருந்து என்னவா தான் இருக்காங்க அப்படின்னா, அங்க பவுண்டரி இஷ்யூ இருந்துகிட்டு தான் இருக்கு. எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பவுண்டரி இஷ்யூ வருது, இப்போ ரீசெண்டா 2014ல கூட பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்டு ஒரு சில பவுண்டரிஸ்ல இருந்த ஏரியாஸ் எல்லாம் திரும்ப இந்தியாவோட மிங்கிள் பண்ணாங்க இல்லையா, பிரணாப் முகர்ஜி இருந்த பீரியட்ல 2014ல. ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பவுண்டரி டிஸ்பியூட் இருக்கு. இங்க மொத்தம் 12 லொகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 884.9 கிலோமீட்டர் பவுண்டரிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அரௌண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னா பிளேசஸ் சோனா இருக்கு. ஸோ இதோட டிஸ்பியூட் வந்து என்ன இருக்கு, அந்த பார்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த ஆர்டிகல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா NEFE, ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, as I said earlier, what do you mean by NEFE? The NEFE is nothing but Northeast Frontier Agency, originally known as the Northeast Frontier Tracts, which was the political division in British India. So in British India la and Assam வந்து எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா, it is said to be as political division in British India, and later of Republic of India 20 January 1971 it became the union territory of Arunachala Pradesh and some parts of Assam. Initial stageல 1972ல இருக்கிற வரைக்கும் Arunachala Pradesh is considered as a union territory and some parts of Assam has been delivered. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஸ்டேட்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணி இப்போ Arunachala Pradesh has been separated as an இண்டிவிஜுவல் ஸ்டேட். இப்போ அருணாச்சல பிரதேசத்துக்குன்னு நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட் இருக்கு, அசாம் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட் தான். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி இருந்ததுன்றது தான் இந்த ஆர்டிகல்ஸ்ல நம்ம பார்க்கணும். ஸோ இதுல நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா, வாட் யூ மீன் பை NEFA அப்படின்னு நமக்கு கொஸ்டின் வரலாம். இல்ல இந்த NEFAவோட எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கேட்கலாம். இல்ல இந்த பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் பிரிட்டிஷ் இந்தியால அசாம் ஹஸ் பீன் கால்குலேட்டட் அஸ் ஹவ் அப்படின்ற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? நெக்ஸ்ட். So as I said before, so Assam has boundary dispute at various points in time with the states covered of it. Arunachal Pradesh, Assam at the state முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. So the Arunachal Pradesh, Nagaland, Meghalaya and Mizoram, the same issue has been given, and for the last year also the issue have been created. For what reason? The police forces of Assam and Mizoram has been clashed, killing 5 on the Assam side. So last year என்ன ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா, அந்த இடத்துல அந்த பார்டருக்காக இஷ்யூ நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு இஷ்யூ November 22 அன்னைக்கு அசாமுக்கும் மேகாலயாவுக்கும் நடந்திருக்கு. போன வருஷம் இதே டயத்துல என்ன இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னா, அதே மாதிரி அசாமுக்கும் மிசோரத்துக்கும் ஒரு சின்ன கிளாஷ் நடந்திருக்கு. அந்த கிளாஷ்ல 5 ஆஃப் த அசாம் சைட்ல வந்து இதாயிருக்கு. பீப்புள்ஸ் எல்லாமே கான்ஃபிளிக்ட் ஆயிருக்காங்க. அசாமுக்கும் இதுக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு.
அசாமோட சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்டா அவர் அது என்னோட லேண்டுங்கிறாரு, மேகாலயால இருக்க சீஃப் மினிஸ்டரை கேட்டா அது என்னோட லேண்டுங்கிறாரு. ஸோ இதுக்கான இது என்னதான் பண்ணணும், இதுக்கான திங்கை வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா ஸ்டேட் வாரியா நம்ம பிரிக்கணும் அப்படின்னாலே நம்ம எங்க தான் போய் ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா பார்லிமெண்ட் கிட்ட தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னதான் இருக்கு அப்படின்னா ஹோம் மினிஸ்டர், யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் இதுக்கான அவங்க தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நமக்கு ஆர்டிகல்ஸ்லுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Lead in resolving the lingering disputes which have their origins the colonial category that overlook the life partners of local communities. ஸோ உள்ள இருக்கிற அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் யார் தான் அதை பேசி யார் தான் அதை இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் டிசைட் பண்ணணும். தட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கான ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க ஒரு ஆர்டிக்கல். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரெடிஷ்னல் ஹண்டிங் இருக்கு. ஸோ அது வந்து நார்த் ஈஸ்ட் தானே, நமக்கு வந்து சவுத்து கிடையாது இல்லையா. அங்கே அதிகமாக யார் இருப்பாங்க அப்படின்னா ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ட்ரைபல் பீப்புள்ஸ் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, தோ அவன் வந்து அசாமா இருந்தாலும் மேகாலயா இருந்தாலும் இப்போ ஒரு பர்டிகுலர் ட்ரைப் ஹீஸ் ஃப்ரம் அசாம், ஹி வில் கன்சிடர் அஸ் அசாம் ஹிஸ் ஓன் ப்ரையாரிட்டி. He will consider it is not a government, we are not under the government, we are living in a separate thing அப்படினு அதை கன்சிடர் பண்ணிப்பான். ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹண்டிங், கிராசிங், ஃபார்மிங், ரவுண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் காட் டிவைடட் இன் மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரிஸ் அட் மெனி பிளேசஸ். நிறைய இதுல பிளவுபட்டு இருந்ததாலும் when new states were formed such concerns occurred a more serious nature and Naga demand for unified home and now spread beyond the state of Nagaland. ஸோ அந்த மாதிரி இருந்ததுல நாகாலாந்து வந்து தனியா பிரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். So instructive, it's unfortunate and tragic that state are part of the Indian Union are involved in violent clashes with one another. ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டா ஸ்பிளிட் ஆனாலும் என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ள சில கிளாஷஸ் இருக்குன்றாங்க. அந்த கிளாஷஸ் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த லேண்டை பொறுத்து இருக்கு. ஸோ மிசோரம் பீப்புள் கேட்டா இவன் என்னோட லேண்டுன்னு சொல்றான், அவன் கிட்ட கேட்டா அவன் என்னோட லேண்டுன்னு சொல்றான். இந்த மாதிரி கிளாஷஸ் இருந்துட்டே இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் பிஜேபி கவர்மெண்ட் வந்து நார்த் ஈஸ்டுக்கு வந்து ஒரு எய்மா வச்சுக்கிட்டு இந்த டிஸ்பியூட்டுக்கு வந்து அவங்க தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்து should allow to restrict movement of people, pursuit of livelihood again. ஸோ இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இப்போ இருக்கிற பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னு அவங்க ஆர்டிக்கல்லே அந்த எடிட்டோரியல் பேஜ்லேயே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். எல்லாமே we are all equal, so nobody is here in the world, you are big, we are high, so we should consider everybody are equal. அந்த கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டு பீப்புள்ஸ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லாம ஒரு பார்டர்ல இருந்து இன்னொரு பார்டருக்கு அலோவ் பண்ணாலே என்ன ஆயிடும், இந்த இஷ்யூ கிளியர் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யார் ஸ்டெப் எடுக்கணும்னா நம்ம இப்போ அட் ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும். இதுதான் அந்த நார்த் ஈஸ்ட் குவெஸ்ட்ல வந்து எடிட்டோரியல் பேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை பத்தி என்ன பார்க்க போறோம்னா ஓப்பனிங் ஸ்டாண்ட்ஸ். So second editorial, this is very important because after COVID, India has been signed a border between with whom அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு பாண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட சேர்த்து ஒரு பார்டர் போட்டிருக்காங்க ஆஃப்டர் கோவிட். ஸோ திஸ் இஸ் வாட் ஓப்பனிங் ஸ்டாண்ட்ஸ். India and Australia trade pacts rectification is good, but staying competitive is critical. So from the word itself, you people can get clear to know. ஸோ ஓப்பனிங் ஸ்டான்ஸா இருக்கு. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ட்ரேட் பேக்ட் இருந்தாலும் கூட பட் ஸ்டேயிங் வந்து காம்படிட்டிவ் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டான்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இனிஷியலா ஃப்ரீ ட்ரேட் வந்து இருங்க, இதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் மேப் காமிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ மேப் வச்சே பார்க்கலாம். சி இந்தியா இங்க இருக்கு, we are Indians. நம்மளோட வேர்ல்டு மேப்ல இந்தியா இங்க இருக்கு, சீனா இங்க இருக்கு, ஸோ ஆஸ்திரேலியா இந்த எட்ஜ்ல இருக்கு. கரெக்டா? இந்தியா அங்க இருக்கு, ஆஸ்திரேலியா இந்த எட்ஜ்ல இருக்கு. ஸோ நம்ம சீனா வந்து 2019 வந்தது இல்லையா, 2019ல கோவிட்னு ஒரு பெரிய ஃபேக்டர் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ சீனா என்ன பண்ணிட்டான், அவன் கிட்ட இருக்கிற ட்ரேட்மார்க் எல்லாமே செட் பண்ணி அதை அகெயின்ஸ்டா திருப்பிட்டான் இல்லையா கோவிட் டைம்ல. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஆஸ்திரேலியா கூட அவன் வச்சிருந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே ட்ரேட்மார்க்ஸ் எல்லாமே இஷ்யூ ஆனதுனால ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அந்த சப்போர்ட்டிவ் பார்ட்டா இப்போ அவங்க யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் பீப்புளை சூஸ் பண்ணி இப்போ நம்ம கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் என்னன்னு இந்த ஆர்டிக்கல்ல நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? So in what could be India's first major free trade deal with a development economy in over a decade, the first phase of a pact sealed with Australia in April,
This year is likely to be operationally soon, paving easier market access for Indian service and goods. சரியா? இந்தியன் சர்வீஸ்க்காக ஸோ ஆஸ்திரேலியா கூட இது ஆல்ரெடி நடந்தது தான். இந்த எடிட்டோரியல் பேஜில் இந்த கண்டென்ட் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மந்தில் பார்த்தோம்னா இதே இது வந்திருக்கு. இப்போ அகெயின் இதை பற்றின ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட்டு தான் நினைக்கிறேன். என்ன ஒரு எடிட்டோரியல் பேஜாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்தாலும் நியூஸ் பேப்பரில் ரிப்பீட்டடாக அதை பற்றி ஏதாவது ஹிண்ட் வந்துக்கிட்டே இருந்தாலே நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க அதில் ஏதோ ஒரு கீ பாயிண்ட் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த மேப் பார்த்தாச்சு. ஸோ இந்த ட்ரேட்மார்க் தான் அவங்க சைன் பண்ணியிருக்குது. அந்த ட்ரேட்மார்க் என்ன அப்படின்னா எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. தட் இஸ் ECTA வித் இந்தியா ஹஸ் cleared its ratification through parliament. பார்லிமெண்ட் மூலமா என்ன பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவும் நம்ம இந்தியாவும் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. that comes under which of ECTA, that is economic cooperation and trade agreement. சரியா? ஸோ இது எதனால நடந்தது அப்படின்னா 2019 நான் முன்ன சொன்ன மாதிரி கோவிடுங்கிற ஒரு மிகப்பெரிய பேண்டமிக்கை நம்ம சந்திச்சோம். அந்த பேண்டமிக்கை நம்ம சந்தித்ததுனால சீனா வந்து என்ன சொல்றாங்க, வெப்பனைசேஷன் ஆஃப் ட்ரேட், வர்த்தகத்தை வந்து இந்தியா அதாவது சீனாவோட நம்ம வர்த்தகம் வச்சுக்கிறதே அவன் வந்து ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தினான். ஏன்னா அப்ப அவன் என்ன பண்ணானா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே அவன் ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணான். அந்த சப்போர்ட் பண்ண டயத்துல கோவிட் டயத்துல அவன் என்ன பண்ணிட்டான், நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேட்கணுன்ற மாதிரி சொன்னனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெப்பனைசேஷன் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. சரியா? வெப்பனைசேஷன் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டான், சீனா தான் வாட் சீனா said is weaponization of trade. அவன் கூட நம்ம வர்த்தகம் பண்ணணும்னாலே அந்த வர்த்தகத்தை என்ன பண்ணிட்டான், அது ஒரு வெப்பனா ட்ரீட் பண்ணிட்டான். So has surely helped galvanize sentiment about India being a more trustful partner. ஸோ அதனால ஆஸ்திரேலியா நம்ம சொல்ல முடியாது. அதனால உலக நாடுகள்லாம் என்ன திங்க் பண்ணுச்சுன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கணும் அப்படின்றதுனால இந்தியாவை அப்படி ஒரு பீயிங் அ மோர் ட்ரஸ்ட் ஒர்த்தி பார்ட்னரா அவங்க அசியூம் பண்ணதுனால ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ECTA படி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. சரியா? இந்த அக்ரிமெண்ட் ஏப்ரல்லே நடந்துருச்சு. பட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எடிட்டோரியல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஐ மீன் இன்னைக்கு எடிட்டோரியல் வந்திருக்கு, அதனால இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ரீசென்ட்லி குளோபல் இஷ்யூஸ் இருக்கு. 4 நேஷன் குவாடோட நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஃபோரம். ஆல்ரெடி நம்ம சைன் பண்ணியிருக்க இனிஷியேட்டிவா இருக்கிறது இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃபோரம், தட் இஸ் IPEF. The bilateral trade is a strong positive signal about India's continuous to avoid shifting its feet. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா China plus one strategy யூஸ் பண்றாங்க. Feet away from doggy supply chains towards China plus one strategy. So China plus one strategy என்னன்னா சைனாவை தாண்டி நமக்கு என்ன பண்ணணும், ட்ரேடிங்ல ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்தியாவை சூஸ் பண்ணி இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ECTA ஆக்ட் படி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் போட்டதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம இப்போ அடுத்து பார்க்க போறோம். ஸோ காம்ப்ரஹென்சிவ் ட்ரீட்டி தான். நெகோஷியேட்டிங் சிமிலர் டீல்ஸ் வித் இந்தியா will also be watching the concurrence of the next phase of talks between the countries to frame a more comprehensive treaty. சரியா? Then see, India expects bilateral trade to rise to about 50 billion from the current level to the 31 billion in 5 years, with Indian exports for driving off the surge, creating 1 million new jobs in labor incentive sectors. Zero duty benefits and 98.3 of Australian tariff lines from the day the agreement comes into the force. So after this agreement comes, the 50 million from the current level will be get into the 39 billions of 5 years. So trading will be given and the price tag will be reduced. So will be extended to an Indian products within 5 years. So Australia in turn will get zero duty benefits for 90% of exports in value terms to India. Okay. Then with the raw material, what do you mean by raw material? Raw material, with the help of raw materials such as coal, metal and oil dependent shipments, that means cheaper inputs for Indian firms, annual visa codes for Indian chefs and yoga trainers and a post-study work visa
remain for Indian students will be bastardized as with the approval of a double taxation avoidance agreement by Australia, which is expected to save millions of dollars a year for Indian IT firms. So, because of this ECTA Act, so that we can get a visa of Indian chefs, we can, because Australian peoples can give more preference to the course of Indian chefs, yoga trainers, and post-study work and visa regiment for Indian students will be get the blaster times. So because of ECTA Acts, it is under comes under very in an easy manner. So now you people can think without ECTA Act, it is not possible. Yes. See, with the help of with very less of raw materials from Australia, we are buying the raw materials and we are manufacturing here and we are making a product over it and we are selling to the other countries and to the Australian peoples also. Like that, if you give the automatically Indian economy will automatically will get right. Through the help of raw materials only, British came into the India. They have taken so much of raw materials to their country, they have manufactured there and they have imported here to India to develop their country, right? By the same level itself, here also India has put an ECTA agreement with that, with help of such low raw materials, raw materials, but quality will be high. So, in which coal, metals, and all admin shipments will be taken, and through this we can able to import, we can able to export many other products. So, in which we can get annual visa codes or Indian chefs or yoga trainers and post visa can be taken in a very fast manner. Okay, and double section avoidance agreement by Australia also. See, actually, India is putting a pushes close trade with UK and Europe and Canada and wine import of classes with Australia, that invention industry. But we have already have a trademark with Asian and with Japan also for sure. For alternative fixing overall global competitive sense, we have done a ECTA agreement. Okay. So this is what article of. This is what the article of which I said earlier. Opening stands. So this is also in a very critical manner, right? In a very critical manner, because we have done with an Australia, but why it is very critical? We have already done with Asian and Japan also, right? So that only they have given competitive is very critical. So this news have been published in April month Hindu paper. Now it is comes in a editorial page. So I think it will be more important for banking exam. So if people please take a note of it. Okay. Next, the last editorial today we are going to see about it. See, this Ukraine war, it has been taken for month and month. Now we are in 2022, right? Now people are in 2022. We are going to enter, after 1 month, we are going to enter into 2023. But in the year of 2022 and 2023, we are going to enter, but still a war is occurred in Ukraine. So that is Ukraine rights have been, that is given. Ukraine right winger against the crisis of democracy. So Ukraine has been, one second. Yeah. With the help of, Japan has been taking a war between Ukraine, but Ukraine right wingers under the crisis of democracy. So that their democracy is being well as crisis there. Okay. So we already know, right? So this is the phase of Ukraine after the war. So this should be, it's a bad year, right, for Ukraine. It is a very bad year. So not only in Russia invade Ukraine, but there were also the other disasters that include the burning of the Jewish pole star of social democratic thought, sincere long neglected to North-Southern partnership or non-alignment. This non-alignment thing, it has been introduced by Jawaharlal Nehru in 1955, right? So non-alignment stabbed in favor of North Atlantic Territory Organization as NATO membership, and the election campaign was dominated by the issue of immigration and crime.
with no clear alternative for the victims of social and civic inequalities. So though we have so much of schemes of NATO is there, and we do have non-alignment movement, பட் என்னதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் என்னதான் அங்க யுக்ரைன்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு, இன்னும் வார் நடந்துட்டு தான் இருக்கு. அதை தான் இதுல இந்த எடிட்டோரியல் பேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. On the social democratic property gains votes at expense of possible allies, but loss of the radical rightist Jewish Democrats who are now dominating the new conservative government agenda. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோசியல் டெமோக்ராட்டிக் படி அங்க இருந்தாலும் the expense of possible allies lost the radical rightist Swedish Democrats who are now dominating the conservative government agenda. So இந்த மாதிரி வார் நடந்துட்டே இருக்கனால அங்க இருக்கிற கவர்மெண்டோட அஜெண்டாவை யார் என்ன பண்றாங்க, டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த நம்ம எடிட்டோரியல் கிளாஸஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ எடிட்டோரியல் கிளாஸஸ் நான் ரெகுலராக கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் மூலமா சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் அதுக்கான இதை நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஸோ இன்னைக்கான எடிட்டோரியல் இவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.